அதுல பாத்தீங்கன்னா பயாலஜில விட்டமின்ஸ் டாபிக் வந்து நம்ம எடுக்க போறோம். இப்போ விட்டமின்ஸ் அப்படின்னா விட்டமின்ஸ் அப்படி நம்ம சொல்லும்போது விட்டமின்ஸ்ல வந்து நிறைய டைப் இருக்கு. இப்போ விட்டமின்ஸ்னா என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கலவை வந்து விட்டமின்ஸ். இந்த விட்டமின்ஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்து அதிகமா ஓரளவு தேவைப்படுகிறது. அது இருந்தால் தான் நமக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும். ஸோ அது வந்து விட்டமின்ஸ் வந்து மெயினாக வந்து நம்ம பாடிக்கு வந்து தேவைப்படுது. இப்போ விட்டமின்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே இப்படி விட்டமின்ஸ் வந்து இத்தனை டைப்ஸ் இருக்கு. இத்தனை டைப்ஸ்ல வந்து நீரில கரையக்கூடிய விட்டமின்ஸ் என்னது, கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் வான் என்பவர் தான் இந்த விட்டமின்ஸ் அப்படிங்கறத வேர்ட்ஸையே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இதுல வந்து விட்டமின்ஸ் இத்தனை டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விட்டமின்ஸ், அதாவது கேட்க கொஸ்டின் இருக்கலாம், விட்டமின்ஸை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா டாக்டர் வான் அப்படிங்கிறவர் சொல்லலாம். அதே இது ஃபர்ஸ்ட் விட்டமின்ஸ் எந்த விட்டமின்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். விட்டமின் ஏ. இதான் வந்து ஃபர்ஸ்ட் எந்த விட்டமின்னா விட்டமின் ஏ. இப்போ நம்ம வந்து இந்த டைப்ஸ்ல வந்து நீரில் கரைபவை, கொழுப்பில் கரைபவை அப்படி சொல்லி ரெண்டு டைப்ஸா இருக்கு. நீர், கொழுப்பு, இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கொழுப்பு விட்டமின்ஸ் இருக்கு. இதுல நீரில கரையிறது மட்டும் பி, சி. இந்த இருக்கிற விட்டமின்ஸ்ல ஏ, பி, சி, டி, இ, கே இந்த 5 விட்டமின்ஸ் 6 விட்டமின்ஸ்ல நீரில கரையக்கூடியது பி, சி, கொழுப்புல கரையது ஏ, டி, இ, கே அப்படிங்கிற கொழுப்பு. இத வந்து டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க, நீரில கரையக்கூடியது எது, கொழுப்புல கரையக்கூடியது எது அப்படிம்பாங்க. நீர்ல அப்படிங்கிறது ஏதாவது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் இந்த விட்டமின்ஸ் இருக்கு. இந்த விட்டமின்ஸ்ல ஏதாவது நீரில மட்டும் பிசி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தத இது கொழுப்புல கரையும்ங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்ப இந்த ரெண்டு டைப்ஸ் இருக்கு. விட்டமின்ஸ் இத்தனை வகை இருக்கு. இத கண்டுபிடிச்சவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது இது அப்படிங்கறத வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்ஸ் நம்ம பார்ப்போம். கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்து விட்டமின் ஏ. இது வந்து ரெட்டினாய்டு அல்லது கரோட்டினாய்டு அப்படி சொல்லுவாங்க. விட்டமின் ஏ வந்து ரெட்டினாய்டு, கரோட்டினாய்டு அப்படி சொல்லி இதோட சயின்ஸ் பேர். இதனால வரக்கூடிய என்னன்னா நிக்டலோபியா. இதனால பாதிக்கக்கூடிய நோய் என்னன்னா இதெல்லாம் மாலைக்கண். பொதுவா வந்து மாலைக்கண் நோய் வந்து பிரெக்னன்சி இருக்கிற டயத்துல வந்து ஃபீமேலுக்கு வந்து பிரெக்னன்சி இருக்கிற டயத்துல வந்து அந்த நிக்டலோபியா அப்படிங்கக்கூடிய மாலைக்கண் நோய் வரும். அதே இது சில டைம் வந்து ஆண்களுக்கு வரும். அது வந்து விட்டமின் ஏ குறைபாடு இருக்கிற ஆண்களுக்கு கூட அந்த விட்டமின் ஏ நோய் வரும். இதை வந்து பாதிப்பை வந்து சரி செய்யக்கூடிய உணவு வகைகள் என்ன அப்படின்னா பால், மீன், முட்டை, கீரை வகைகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து விட்டமின் ஏ வந்து இது பண்ணிக்கலாம், அதாவது என்ன சரி செய்யக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விட்டமின் என்ன, ஏ, டி, இ, கே சொன்னோம்ல. விட்டமின் ஏ பார்த்தாச்சு. விட்டமின் டி, அதாவது இதெல்லாம் கொழுப்புல கரையக்கூடியது. அப்போ இப்போ விட்டமின் டி பார்ப்போம். விட்டமின் டிங்கிறத சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம தோல்ல காலையில கரெக்டா மணி எத்தனை சொன்னா 7 மணில இருந்து 7:20 வரைக்கும் வரக்கூடிய அந்த சூரிய சன்லைட்டை வச்சு அந்த சன்லைட் நம்ம மேல பட்டுச்சு அப்படின்னா நமக்குள்ள உள்ள அந்த ஸ்கின்ல உள்ள கெமிக்கல் வந்து இதாகி விட்டமின் டி நம்ம தோலை வந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கும். சர்ம பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக அந்த விட்டமின் டி வந்து நமக்கு தேவைப்படும். அது வந்து எப்படின்னா எவ்ரிடே 7 to 7:20 வரைக்கும். இது கூட கொஸ்டின் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. 7 to 7:20 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த குழந்தை பிறந்த உடனே காலையில எழுந்திரிச்சு அந்த குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி
இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது பண்ணுறதுக்கு இந்த டைம் வச்சு அந்த சன்லைட்டில் வச்சோம்னா அந்த குழந்தைக்கு வந்து சரும பிரச்சனைங்க எதுவும் வராது, விட்டமின் டி குறைபாடு இருக்காது அப்படிங்கிறாங்க. இதை வந்து சூரிய ஒளி விட்டமின் சொல்கிறாங்க. சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு விட்டமின் டி. இதுதான் இந்த விட்டமின் டி வந்து சன்லைட் வந்து நம்ம தோல்ல பட்டதுனால டீஹைட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் சுரந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும். டீஹைட்ரேட் கொலஸ்ட்ரால். இந்த அமிலம் வந்து நம்ம இந்த சன்லைட் பட்டதுனால இந்த அமிலம் வந்து நம்ம உள்ளுக்குள்ள சுரந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாக்க எது சரும பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கு. இது வந்து பாதுகாக்கும் விட்டமின் டி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விட்டமின் இ. விட்டமின் இ அப்போ கொழுப்புல சொல்லும்போது ஏ பார்த்தாச்சு, டி பார்த்தாச்சு, அடுத்து விட்டமின் இ பார்க்க போறோம். விட்டமின் இ வந்து டோகோஃபெரால் அப்படிம்பாங்க. இது என்ன அப்படின்னா பெரும்பாலும் இது வந்து மலட்டுத்தன்மையா இருக்கக்கூடிய கொழுப்பு வரும். இது வந்து என்னது அப்படின்னா விட்டமின் இ குறைபாடு இருக்கிறதுனால, விட்டமின் இ குறைபாடு இருந்துச்சுன்னா பெண்கள் மற்றும் ஆண்கள் யாருக்குமே சரி இந்த விட்டமின் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா மலட்டுத்தன்மை நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து விட்டமின் இதுக்கு வந்து நீங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ், அப்புறம் வந்து பால், கீரை வகைகள், அப்புறம் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடியதெல்லாம் இதை சேர்த்துக்கலாம். இது வந்து விட்டமின். அப்போ ஏ டி இ கே. அடுத்து விட்டமின் நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்து விட்டமின் கே. ஏடிஇ பார்த்தாச்சு, விட்டமின் கே பார்ப்போம். இது வந்து என்னன்னா வேதிப்பொருட்களான நம்ம உடம்புல இருக்கிற வேதிப்பொருட்களான குயினைன்ல இருந்து இதுல இருந்து இந்த விட்டமின் கே வந்து பெறப்படுகிறது. சரிங்களா? அப்போ இந்த விட்டமின் கேங்கிறது வந்து வேதிப்பொருட்களான குயினைன்ல இருந்து இது பெறப்படுகிறது. இது வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா விட்டமின் கேவோட முக்கிய பணி என்ன அப்படின்னா விட்டமின் கே இருந்தா நம்மளுக்கு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த விட்டமின் கே நல்லா சரிவர ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரத்தம் உறையாம இருக்கிறத வந்து கரெக்டா அந்த ரத்தம் உறையுறதுக்குள்ள அதை வந்து கரெக்டா இது பண்ணிக்கணும். இதே இது இப்போ நீங்க ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் உறையாம அதோட ப்ளீடிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவங்க டெத் கண்டிஷன் போயிடுவாங்க. அப்படி போகாம இருக்குது நேச்சுரலாகவே மனுஷங்களுக்கு வந்து நம்ம கீழே விழுந்தாலோ அது வந்து நம்ம ரத்த ப்ளீடிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபங்க்ஷன் ஆகி ரத்தம் உரையத்தான் பார்க்கும். ரத்தம் வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி பார்க்காது. ஆனால் இந்த விட்டமின் கே கம்மியாக இருக்கிறதுனால ப்ளீடிங் நிறையா வரும். ஸோ சீக்கிரமாக வந்து அவங்களோட கண்டிஷன் அன்கண்டிஷனுக்கு போகிற அளவுக்கு ஆயிடும். அதான் விட்டமின் கேயோட முக்கிய பணி என்னன்னா அப்படின்னு சொன்னோம்னா ரத்தம் உறைதல். இதோட பாதிப்பு என்ன வரும் அப்படின்னா அப்படியே ரத்தம் உறையாம இருக்குது. ரத்தம் உறையாமைனால்தான் அந்த பாதிப்பு. அப்போ இது கரெக்டா இருந்துச்சுன்னா ரத்தம் வந்து கரெக்டா உறைஞ்சிடும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரத்தம் வந்து உறையாம ப்ளீடிங் நிறையா. இதுதான் இதோட விட்டமின் கே. நம்ம பார்க்க போறது கொழுப்பில் கரையக்கூடியது ஏடிஇகேங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின் என்னது? நீரில் கரையக்கூடிய அப்போ நீரில் கரையக்கூடிய விட்டமின் என்ன அப்படின்னா பிசி விட்டமின். இந்த விட்டமின் வந்து நீரில் கரையக்கூடியது. ஆனால் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்ல வந்து விட்டமின் பி கேட்டிருக்காங்க, டி கேட்டிருக்காங்க. இப்போ விட்டமின்ல வந்து பில வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6, அடுத்து விட்டமின் B12. இந்த ஒரு 5 டைப் இருக்கு. இந்த 5 டைப்ல இருந்து அதோடைய விட்டமின் B1 னா என்ன, அதுக்குள்ள என்ன நோய், விட்டமின் B2 னா என்ன, அதுக்கு என்ன நோய், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டா பார்த்து வச்சுக்கணும். இப்போ விட்டமின் B1 னா அதுக்கு பேர் வந்து டயமின். இதோட பாதிப்பு நோய் என்னன்னா பெரிபெரின்னு சொல்லுவாங்க.
இது பேர் பாதிப்பு நோய் என்னன்னா பெரிபெரி. விட்டமின் B1க்கு அதோட சயின்ஸ் நேம் என்னதுன்னா தயமின். இதோட பாதிப்பு நோய் அப்படின்னா பெரிபெரி அப்படிம்பாங்க. அடுத்து விட்டமின் B2 வந்து ரிபோஃப்ளோவின். என்னது அப்படின்னா ரிபோஃப்ளோவின். விட்டமின் B2 வந்து ரிபோஃப்ளோவின் சொல்லுவாங்க. இதோட நோய்கள் இது விட்டமின் B2 வந்து என்ன அப்படின்னா கண் எரிச்சல், அதிகமா ஹீட்டா இருக்கிறதுனால இந்த நோய் இது இந்த விட்டமின் B2 குறைபாடுனால இந்த கண் எரிச்சல் அதிக ஹீட்டா இருக்கிறதுக்காக வரும். அடுத்து வந்து அடுத்து B3 விட்டமின் B3ங்கிறது வந்து பைரிடாக்சின் வரைக்கும் நம்ம விட்டமின் B2 வரைக்கும் பார்த்தோம். அடுத்து விட்டமின் B3 வந்து அதோட சயின்ஸ் நேம் என்னன்னா நியாசின். இதோட சயின்ஸ் நேம் நியாசின். இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் விட்டமின் B1ங்கிறது தயமின், விட்டமின் B2ங்கிறது ரிபோஃப்ளோவின், விட்டமின் B3ங்கிறது நியாசின். இந்த நியாசினால இது கம்மியா குறைபாடு என்ன வருது அப்படின்னா பெல்லாகிரா அப்படிங்கிற பாதிப்பு நோய் வரும். அப்போ B3யோட பாதிப்பு என்ன வருதுன்னா பெல்லாகிரா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B6 வந்து பைரிடாக்சின் அப்படின்னு சொல்றாங்க. பைரிடாக்சின் சொல்றாங்க. அப்போ விட்டமின் B3 னா நியாசின், விட்டமின் B6 னா பைரிடாக்சின் அப்படி சொல்லுவாங்க. இந்த விட்டமின் B6னால பாதிக்கக்கூடிய என்ன நோய் வருமா டெர்மாட்டிஸ் அப்படி சொல்றது. என்னதுன்னா பாதிப்பு நோய் என்னது டெர்மாட்டிஸ் அப்படி சொல்றாங்க. அப்போ B3 னா நியாசின், அதோட பாதிப்பு பெல்லாகிரா. அதே மாதிரி B6 னா அதோட சயின்ஸ் பைரிடாக்சின், பாதிப்பு நோய் வந்து டெர்மாட்டிஸ். அடுத்து வந்து விட்டமின் B12க்கு என்ன பேர் அப்படின்னா சயனோகோபாலமைன். இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. B12 அப்படின்னா சயனோகோபாலமைன். இது வந்து பாதிப்பு என்ன வரும் அப்படின்னா இரத்தம் வந்து இது வந்து இரத்த உறையாமை அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னா B12 வந்து என்னன்னா இரத்த போக்கு, அந்த இரத்த சோகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இரத்த சோகை அந்த இரத்த சோகை இருந்துச்சுன்னா நாளடைவுல டெத்ல போய் கொண்டு போயிடும். அது வந்து இது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இரத்த சோகை பாதிப்பு வரும். இரத்த சோகை. அப்போ B3 னா நியாசின், B6 னா பைரிடாக்சின், B12 னா சயனோகோபாலமைன். B12க்கு வந்து பாதிப்பு இருந்தா இரத்த சோகை டெத்ல கொண்டு போய் முடியும். இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து விட்டமின் C வந்து என்ன அப்படின்னா அஸ்காரிபிக் அமிலம் அப்படிம்பாங்க. இது வந்து விட்டமின் Cக்கு வந்து அஸ்காரிபிக் அமிலம் சொல்லுவாங்க. இதனால பாதிக்கக்கூடிய நோய் என்ன அப்படின்னா ஸ்கர்வி நோய் அப்படிம்பாங்க. விட்டமின் C வந்து ஸ்கர்வி நோய். இதனால பாதிக்கக்கூடிய நோய் வந்து விட்டமின் C வந்து அஸ்காரிபிக் அமிலம். இதனால பாதிக்கக்கூடிய நோய் வந்து ஸ்கர்வி நோய். இப்போ இந்த விட்டமின் C வந்து என்ன ஃபுட் என்ன வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுல வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் இருக்குல்ல, ஒரு நெல்லிக்காயோடைய ஒரு நெல்லிக்காயில இருக்கிற சத்து வந்து 20 ஆரஞ்சு பழத்தினுடைய 20 மடங்கு ஆரஞ்சு பழத்தினுடைய சத்து இருக்கு அப்படிங்கறத புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது பாக்ஸ் கொஸ்டின் அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் விட்டமின் C வந்து அஸ்காரிபிக் அமிலம், ஸ்கர்வி. இதனால பாதிக்கப்படக்கூடிய நோய் குறைபாட்டினால என்ன வரும்னா ஸ்கர்வி நோய் வரும். அப்போ நம்ம நீரில் கலக்கக்கூடிய கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதனால நிறைய இந்த விட்டமின்ஸ்ல வந்து இந்த B1 னா சயின்ஸ்ல என்னது தயமின், B2 னா என்னது ரிபோஃப்ளோவின், இப்படி B3 னா என்ன, B6 னா என்ன, B12 னா என்ன அப்படி கொடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ விட்டமின்ஸ பொறுத்தளவுல கொஞ்சம் நல்லா 6th ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கு, அதே மாதிரி 8th ல இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா 10th ல இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாருங்க. எக்ஸ்ட்ரா தெரியணும் அப்படினா 11th 12th ல உள்ள விட்டமின்ஸ் டாபிக் வந்து பார்க்கணும். அதனால என்ன
மெயினா பார்க்க வேண்டியது விட்டமின்ஸ் கண்டுபிடிச்சது யாருன்னா சொல்லியாச்சு, டாக்டர் பான். அது வந்து எந்த விட்டமின்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, அது விட்டமின்ஸோட என்னென்ன சயின்ஸ் நேம், அதில் பாதிக்கக்கூடிய நோய்கள், இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலே மேக்ஸிமம் விட்டமின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து டிசீஸ்னு இருக்கு. டிசீஸ்ல வந்து அந்த டாபிக்ல இருந்து மெயினாக ஒரு கொஸ்டின் வரும். அதில் டிசீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மராஸ்மஸ், குவாசியர், அதே மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு. அதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அந்த டிசீஸ்ல உள்ளதை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து அடுத்து வந்து மெயினாக பார்க்கணும் டிசீஸ்ல விட விட்டமின்ஸ் கொஞ்சம் நல்லா படிங்க, டிசீஸும் நல்லா படிங்க. அடுத்து நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லுவோம். நன்றி. இதில் வந்து கார்த்திக் இன்ஃபர்மேஷன் சர்க்கிளில் வந்து நீங்கள் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிசீஸை பார்க்கலாம். சரி, நன்றி, வணக்கம்.